நாங்கள் நேரடியாக செய்தி கடந்து செல்வோம். இந்த போயா தினத்திலும் போயா දවසේ தேவன் கிருபையினாலே ஒரு குடும்பமாக எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ කරුණාව තුල පවුලක් ඇටියට අපව රැස්ව තිබෙනවා. ஆமென். ආමේන්. கிறிஸ்தவ வாழ்க்கையானது ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை. හිතුණු ජීවිතය කියන්නේ ජයග්‍රහණික ජීවිතයක්. அந்த வெற்றியுள்ள வாழ்க்கை என்று சொல்லும்போது ஒரு குறிப்பிட்டவர்களுக்கென்று அல்ல. ඒ ජය ජීවිතය කියන්නේ එක කොට්ටාසකට පමණක් නොවේ. கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் தேவன் வெற்றியுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார். හිතුණු හැමෝටම උන්වහන්සේ ජයග්‍රහණයේ ජීවිතයක් තබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். நமக்கு அவர் சிலுவையில பிசாசின் கிரியைகளை அழித்து காலை நசுக்கி அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கிறார். ඒ කුරුසියේදී යක්ෂයාගේ ක්‍රියාකාරකම් විනාශ කරලා ඌගේ කකුල පාගලා අපට ජය දී තිබෙනවා. ஆமென். ආමේன். இன்றைக்கு நாம் வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக இந்த இடத்துல இருக்கிறோம். අපි ජයග්‍රහණය ලැබපු කිතුණුවෙක් කැඩිර මේ ස්ථානයේ நமக்கு සිටිනවා. நிச்சயமாய் வெற்றி இருக்கிறது. අනිවාර්යෙන් අපට ජය තිබෙනවා. ஏனென்று சொன்னால் அவர் எங்களுக்கு வெற்றி சிறந்தவராக இருக்கிறார். උන්වහන්සේ අපට උන්වහන්සේ ජයගත්තා වූ කෙනෙක් හැටියට ඉන්නවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. தேவன் अनेक வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ බොහෝ වචනේ පොරොන්දු දී තිබෙනවා. முடிந்தால் வாசிங்கள் ரோமர் 6:14. රෝම 6 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ කියවනවා. ரோமர் 6:14. රෝමන් 6:14. தமிழிலே ஒருவர் சிங்களத்திலே ஒருவர் வாசிங்கள். දෙමළ භාෂාවෙන් එක්කෙනයි සිංහල භාෂාවෙන් එක්කෙනයි. நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. கவனியுங்கள், நானும் நீங்களும் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ඔබත් මමත් කරුණාවට ඊ කරු වෙන නිසා අපට ජයග්‍රහණයේ ජීවිතයක් තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சிங்களத்திலே வாசிங்கள். නුඹලා ව්‍යවස්ථාව යටතේ නොව අනුග්‍රහය යටතේ සිටින බැවින් පාපේ නුඹලා කෙරෙහි අධිපතිකම් නොකරන්නේ. பாருங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடினாலே எங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கிறது. අපි මේ කිතුණු ජීවිතයේ පාපය අපව අල්ල ගන්නට බෑ. අපනිසාද අපි අනුග්‍රහයේ ජීවිතයට ඇතුල් වී ඉන්න නිසා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். பாவம் எங்களை மேற்கொள்ள முடியாது. පාපය අපව ජය ගන්නට බෑ. பரிசுத்தத்தோடு வாழ்வதற்கு தான் எங்களுக்கு கிருபையை ඒ கொடுத்திருக்கிறார். සුද්ධකමෙන් ජීවත් වෙන්න තමයි උන්වහන්සේ කරුණාව දී තිබෙන්නේ. ஆகையினாலே எங்கள் எல்லாருக்கும் தேவன் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපි හැමෝටම ජයග්‍රහණයේ ජීවිතයක් දී තිබෙනවා. கேளுங்கள், பாவம் உங்களை மேற்கொள்ளாது. பாவத்துக்கு இடம் கொடுத்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளும். පාපය ඔබව පාපයට ඔබ ලක්වන්නේ නැහැ. ඔබ පාපයට ඉඩ දුන්නොත් තමයි පාපයට ලක්වන්නේ. கவனித்துக் கொள்ளுங்கள். ඔබ හොඳට සමන් දෙන්න. ஆமென். ආමේන්. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. පාපය ඔබව பாவம் உங்களை வெற்றி கொள்ளாது. පාපය ඔබව ජය ගන්නේ නැහැ. ஆண்டவர் வெற்றி கொண்டவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ජයගත්තා වූ කෙනෙක්. நாங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறோம். අපි කරුණාවට කීකරු වෙලා ඉන්නේ. ஆகையினால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. ඒ පාපය ඔබව ජය ගන්නේ නැහැ. ஆனா பாவத்துக்கு நீங்கள் இடம் கொடுக்க கூடாது. ඔබ පාපයට ඉඩ දෙන්නට හොඳ නැහැ. சொல்லுங்க ஆமென். 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 இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களை அசைத்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம் බොහෝ පිටුනුවන් අද සොලවනු ලබනු දෙයක් තමයි. மாம்ச இச்சைகள், එයාගේ මාංශ තෘෂ්ණාව, கண்களின் இச்சைகள், ඇස්වල තෘෂ්ණාව, உலகத்தின் ஆடம்பர காரியங்கள். ලෝකේ සුභෝගී දේවල්. இதுதான் இன்றைக்கு இந்த கிறிஸ்தவனை ஆளுகை செய்து මේක கொண்டிருக்கிறது. තමයි කිතුනුවව අද දවසේ පාලනය இதனாலே කරන්නේ. அவனுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியவில்லை. මේ නිසා යාළුවට ජයග්‍රහණයේ ජීවිතයක් ජීවත් වන්නට බෑ. பரிசுத்த பவுல் தெளிவாக எழுதுகிறார். සුද්ධ වූ පවුල් පැහැදිලිව ලියනවා. கேளுங்கள், நானும் நீங்களும் கிருபைக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். ඔබත් මමත් ඒ කරුණාව ඇතුල් වෙච්ච අය. ஆமென். ආමේන්. பாவம் எங்களை மேற்கொள்ளாது. පාපය අපව ජය ගන්නේ නැහැ. கிறிஸ்தவனே, நீ உன்னை ஆராய்ந்து பார். பாவத்துக்கு உன்னை விட்டு இருந்தால் நீ மனம் திரும்பு. කිතුනුවනේ ඔබ සෝදිසි කරලා බලන්න. ඔබ පාපයට ඉඩ දීලා තිබ්බනම් ඒකෙන් පසුතැවිලි වන්න. ஆமென். ආමේන්. சபையே, இயேசு சீக்கிரமாய் வருகிறார். සභාවනේ යේසු ඉක්මනින් එන්නට යනවා. ஆண்டவர் சீக்கிரமாய் வருகிறார். මාසේ ඉතා ඉක්මනින් එන්නට යනවා. இன்னும் பரிசுத்தப்படுவோம். තමත් සුද්ධ පවිත්‍ර වෙමු. பாவத்துக்காக அல்ல,
பரிசுத்தத்தோடு கூட வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழுவோம். පාපය වෙනුවෙන් නෙවෙයි සුද්ධකමෙන් ජයග්‍රහණී ජීවිතයක් ගත කරමු. இரண்டாவதாக யோவான் 16:33. දෙවනි දේ යෝවාන් 16:33. உங்களுக்கு தெரிந்த வார்த்தை ඔබ දන්නා වූ වචනයක්. யோவான் 16:33. යෝවාන් 16:33 වෙනි පදය. வாசியுங்கள். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ලෝකයේ ඔබට පීඩාව තිබෙනවා. உலகத்தை நான் ஜெயித்தேன், ලෝකේ මං ජයගත්තා. ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். නමුත් ඔබ ශක්තිමත් වන්න. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். உங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை தான் ඔබට ජය තිබෙන ජීවිතයක් තමයි. கிருபைக்கு உட்பட்டு ඒ இருக்கிறீர்கள். කරුණාවට ඔබ ඇතුල් වී ඉන්නේ. இரண்டாவதாக நீங்கள் திடன் கொள்ளுங்கள். දෙවන්නේ ඔබ ශක්තිමත් වන්න. ஆமென். ஆமென். யோவான் 16:33. යෝවාන් 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். என்றார். ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். නමුත් ඔබ ශක්තිමත් වන්න. මාතුල නුඹලාට සමාදානය තිබෙන පිණිස මේ දේවල් නුඹලාට කීවෙමි. ලෝකේ නුඹලාට පීඩා තිබේ. නමුත් ධෛර්යමත් වන්න. මේ ලෝකේ ජයගතිමි කීර්තිය. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். சிங்களத்திலே அருமையான வார்த்தை தைரியமாயிருங்கள். සිංහලෙන් ලස්සන වචනයක් ධෛර්යමත් වන්න. தமிழிலே திடன் கொள்ளுங்கள். දෙමළ භාෂාවෙන් ධෛර්යමත් වන්න. சபையே இன்றைக்கு நீ திடன் கொள்ளு. සභාව ඔබ ධෛර්යමත් වන්න. சபையே தைரியமாயிரு. සභාව ඔබ ධෛර්යමත් වන්න. கிருபைக்குட்பட்டு இருக்கிறாய். ඔබ කරුණාවට ඇතුල් වී பாவம் உன்னை மேற்கொள்ளாது. පාපය ඔබ ජය ගන්නේ නැහැ. இரண்டாவதாக நீ தைரியமாய் இருக்க வேண்டும். දෙවනි දේ ඔබ ධෛර්යමත් වන්නට ඕනේ. தேவன் வெற்றி சிறந்தவர். දෙවියන් වහන්සේ ජයගත්තා. எங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கிறது. අපට ජයග්‍රහණ ජීවිතයක් තිබෙනවා. ஆமென். ஆமென். நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மூழ்க மாட்டோம். අපි හැම මොන වාතාවරණයත් අපි ගිලී යන්නේ නැහැ. நாங்க எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போக மாட்டோம். අපි මොන වාතාවරණයත් අපි කම්මැලි වෙලා යන්නේ නැහැ. சந்தோஷமாக தைரியமாய் இருப்போம். අපි ප්‍රීතිමත් වෙලා ධෛර්යමත් වෙමු. அழைத்த நம்முடைய தேவன் உண்மை உள்ளவராக අපේ இருக்கிறார். දෙවියන් වහන්සේ විශ්වාසවන්තයි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். යදෝපු තරන් වහන්සේ සැබෑවන්තයි. சத்துரு கட்சிக்கிற சிங்கம் போல இருக்கலாம். අතුරා ගොරවන සිංහෙක් වගේ ඉන්නට පුළුවන්. வேதம் இதைத்தான் சொல்லுகிறது. වචනේ මේක තමයි කියවෙන්නේ. சத்துருக்கு எதிர்த்து நின்று அவன் ஓடி போவான். සතුරාට විරුද්ධව ක්‍රියා කරන්න ඒ විට වූ දුවයි. ஆமென். ஆமென். நீ சபை ஓடி போகும் என்று சொல்ல இல்ல. සභාව දුවයි කියලා කිව්වේ නෑ. பிசாசு ஓடி போவான். යක්ෂයා දුවයි කියලා තමයි කිව්වේ. ஆமென். ஆமென். எங்களுக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இருக்கு. අපිට ජයග්‍රහණ ජීවිතයක් இது තිබෙනවා. வெற்றியுள்ள வாழ்க்கை தான். මේක ජය තිබෙන ජීවිතයක් තමයි. வெற்றியுள்ள வாழ்க்கையை தான் நாங்கள் வாழ்ந்து මේ கொண்டிருக்கிறோம். ජයග්‍රහණේ ජීවිතයක් තමයි අපි ජීවත් වන්නේ. ஆகையினாலே தைரியமாய் இருப்போம். ඒ නිසා අපි ධෛර්යමත් වෙමු. குறைவோ நிறைவோ අඩුපාඩුද නැත්නම් අඩුපාඩුද වෙන්න පුළුවන්. குறைவோ நிறைவோ තියෙන්නට පුළුවන් නැති වෙන්නට පුළුවන්. ஆமென். ආමේන්. உபத்திரவமாய் இருக்கலாம். පීඩාව වෙන්නට පුළුවන්. ஆனாலும் தைரியமாய் இருப்போம். නමුත් අපි ධෛර්යමත් වෙමු. நாங்கள் வெற்றி சிறந்த மக்கள், අපි ජය ලැබුවා වූ සෙනඟ. வெற்றி சிறந்த சபை மக்கள். අපි ජය ලැබුවා වූ සභාවේ සෙනඟ. ஆமென். ආමේන්. நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. අපි පරාජයට ලක් වුණු අය නොවේ. நாங்கள் எதிலும் தோல்வி அடையவில்லை. අපි මොන දේත් අපි පරාජයට ලක් වුණේ சில නැහැ. நேரம் உபத்திரவப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். බොහෝ විට අපි පීඩා තුලින් අපි ගමන් කරනවා. சில நேரம் தாமதங்கள் ஏற்பட்டிருக்கிறது. නැත්නම් අපිට පසුතැවිලි වෙන්නට பிரமாத ප්‍රමාද වෙන්නට පුළුවන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. ප්‍රමාද වෙන්නට පුළුවන්. தாமதம் ஏற்பட்டு இருக்கிறது. ප්‍රමාද වෙලා තිබෙනවා. ஆமென். ආමේன். சொல்லுங்க ஆமென். ආමේன். ஆனால் நாங்கள் தோல்வி அடைந்தவர்கள் அல்ல. නමුත් අපි පරාජයට ලක් වුණු අය නොවේ. வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டியவர்கள். ජය දෙන්නව කිතුණු ජීවිතේ ජීවත් වන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ අපට යාපත්. லூக்கா 10:19. ලෝක 10:19. லூக்கா 10:19. ලෝක සුභාරංචිය 10:19. சத்துருக்கு சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டார். கவனியுங்கள், நாங்கள் அதிகாரம் பெற்றவர்கள். අපි ආධිපත්‍ය ලැබපු අය. தேவனால் அதிகாரம் දෙවියන් பெற்றவர்கள். වහන්සේ තුල ආධිපත්‍ය ලැබපු අය. ஆமென். ආමේන්. சர்ப்பங்களா இருந்தா என்ன,
தேள்களா இருந்தா என்ன, நாங்க அதை மிதித்து நடந்து போவோம். ඒ සර්පයා වුණත් ගෝනුස්සා වුණත් ඒක පාගලා අපි ඉදිරියට ගමන් කරනවා. ஆமென். ආමේන්. எங்களுக்கு மரணத்தை கொண்டு வரக்கூடிய, வேதனையை கொண்டு வரக்கூடிய சம்பவங்களா இருந்தாலும் நாங்கள் கடந்து போவோம். අපිට මරණය තරම් වේදනා දෙන්නා වූ කාර්ය වුණත් ඒ තුලින් අපි ගමන් කරනවා. சத்துருக்களுக்கு மேலாக தேவன் சபைக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். සතුරාට ඉහළින් දෙවියන් වහන්සේ සභාවට ආධිපත්‍ය දී තිබෙනවා. நானும் நீங்களும் தான் சபை. ඔබත් මමත් තමයි සභාව. ஆமென். ආමේන්. நானும் நீங்களும் தான் தேவ பிள்ளைகள். මමත් ඔබලත් තමයි දේව දරුවන්. அதிகாரம் உள்ளவர்களாக இருக்கிறோம். අපි ආධිපත්‍ය ලැබපු අය ஆண்டவர் ඉන්නවා. வானத்திலும் வானத்தின் மேலும் பூமியிலும் பூமியின் கீழும் அதிகாரம் உள்ள கர்த்தர். දෙවියන් වහන්සේ ආසද ආස උඩද පොළොවද පොළොව යටද උන්වහන්සේට ආධිපත්‍ය තිබෙනවා. ஆமென். ආමේන්. வானத்தின் மதகுகளை அடைக்கிறவரும் அவர், දෙවියන් ආසේ ඒ මාර්ගය වසන කෙනත් උන්වහන්සේ තමයි. திறக்கிறவரும் அவர். උන්වහන්සේ තමයි විවෘත කරන තරම් ஆமென். ආමේන්. பாருங்கள், கழுதையின் வாயை கொண்டு தீர்க்கதரிசியோடு பேசின தேவன். ගොටලුවාගේ මුඛයෙන් අනාගත වක්තුවරයාට උන්වහන්සේ කතා කරා. ஆமென். ආමේන්. காகத்தை கீழ்ப்படிய பண்ணி தீர்க்கதரிசியை போஷிக்க செய்தவர் அவர். ආකාර කීකරු කම දීලා ඒ අනාගත වක්තුවරයව පෝෂණය කරා. 5 அப்பம் 2 மீன்களை கொண்டு 5000 பேரை போஷித்தது. මුගේ පායිද මාළු දෙකක් අරගෙන 5000කට වඩා සෙනග උන්වහන්සේ පෝෂණය කරා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அநேகம் இதில் எழுதப்படவில்லை. දෙවියන් වහන්සේ කරපු ආස්කම් බෝ මේ බයිබලයේ ලියලා නැහැ. இயற்கைக்கு மேலாக அதிகாரம் கொண்டவர். මේ වාතාවරණයට වඩා උන්වහන්සේ ආධිපත්‍ය ලැබුවා. ஆமென். ආමේන්. பிசாசுக்கு மேலாக நாங்கள் அதிகாரம் உடையவர்கள். යක්ෂයාට වඩා අපට ආධිපත්‍ය ලබා තිබෙන්නේ අපි. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். ஆகையினாலே சத்துருவுக்கு கீழே அல்ல, தேவனுக்கு கீழே இருக்கிறோம். සතුරාට යට නොවේ දෙවියන් වහන්සේට යටත්ව අපි සිටින්නේ. சத்துருவும் தேவனுக்கு கீழே தான் இருக்கிறார். සතුරා දෙවියන් වහන්සේ යටතේ තමයි ඉන්නේ. எதை செய்தாலும் தேவன்கிட்ட கேட்டே தான் செய்ய வேண்டும். මොනවා කරත් දෙවියන් වහන්සේගෙන් ආලා තමයි මේ දේ කරන්නට ඕනේ. தேவன் அனுமதித்தால் மாத்திரம்தான். දෙවියන් වහන්සේ අනුමත කරොත් පමණයි. ஆனா சபைக்கு, தேவ பிள்ளைக்கு தேவன் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். සභාවට දේව දරුවන්ට උන්වහන්සේ ආධිපත්‍ය දී நாங்கள் තිබෙනවා. வெற்றியின் படிகளிலே இருக்கிறோம். අපි ජයග්‍රහණයේ පඩිපෙළ වල ඉන්නේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். வெற்றியின் படிகளிலே இருக்கிறோம். අපි ජයග්‍රහණයේ පඩිපෙළ වල ඉන්නේ. வெற்றியின் வாழ்க்கையை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ජයග්‍රහණයේ ජීවිතය ස්වාමීන් වහන්සේ අපට දී තිබෙනවා. வாசிங்கள் ரோமர் 6:6. රෝමர் 6:6 කියවන්න. நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோடே கூட சிலுவையில் அறையப்பட்டதென்று அறிந்திருக்கிறோம். கவனியுங்கள், සවන් දෙන්න. நம்முடைய பாவ மனிதன் சுயமான வாழ்க்கை சிலுவையிலே அறையப்பட்டு ஆயிற்று. අපේ පාපිෂ්ඨ මනුස්සයන් අපේ සුය කැමැත්ත කුරුසිපත් වෙලා අමාරයි. ஆமென். ආමේන්. கையில் சொல்லுங்க ஆமென். ஆமென். எங்களுடைய பாவ மனுஷன், பாவ காரியங்கள் சிலுவையிலே அறையப்பட்டு ஆயிற்று. අපේ පාපිෂ්ඨ මනුස්සයන් පාපිෂ්ඨ දේවල් කුරුසිපත් වෙලා අමාරයි. ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. එක දෙයක් ඔබ දැනගන්න. ஒரு நாளைக்கு 24 மணித்தியாலங்கள். එක දවසට පැය 24ක් තිබෙනවා. 24 மணித்தியாலங்களிலும் පැය 24 තුලම ஒரு மாதத்துக்கு எத்தனை மணித்தியாலங்கள்? එක මාසෙට පැය කීයක්ද? ஒரு வருஷத்துக்கு எத்தனை மணித்தியாலங்கள்? අවුරුද්දකට පැය කීයද? ஆனால் ஒன்றை நாங்கள் அறிந்து கொள்ள එක வேண்டும். දෙයක් අපි දැනගන්නට ඕනේ. நாங்கள் பாவத்துக்கு மரித்து விட்டோம். අපි පාපයට මැරුණා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். கிறிஸ்துவோடு கூட உயிர் தெழுந்தவர்களாய் இருக்கிறோம். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේත් එක්ක අපි මලෝගෙන් උත්ථාන වූ කෙනෙක් හැටියට තමයි ඉන්නේ. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். இனி நான் அல்ல, நாங்களும் அல்ல. ඉතින් මම නොවේ අපිත් නොවේ. கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. ගලාති 2:20 කියවෙනවා. சிங்களத்திலே வாசிங்கள், தமிழிலே வாசிங்கள். கலாத்தியர் 2:20. ගලාති 2:20 கிறிஸ்துவோடே கூட சிலுவையில் அறையப்பட்டு கவனியுங்கள். ஆயினும் பிழைத்திருக்கிறேன். கவனியுங்கள், கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். ක්‍රිස්තුස් වහන්සේ සමග කුරුසිපත් වුණා. නමුත් මම ජීවත් වෙනවා. இனி நான் அல்ல, என்ன பாருங்க? கிறிஸ்துவே என்னுள் பிழைத்திருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இனி நான் அல்ல. මම එකතු වෙලා කියන ඉතින් මම නොවේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க, இனி நான் அல்ல. ඉතින් මම නොවේ. சிங்களத்துல சொல்லுங்க, இனி நான்
நான் அல்ல. ඉතින් මම නොවේ. ஆமென். ආමේන්. இனி நான் அல்ல. ඉතින් මම නොවේ. நான் அறையப்பட்டு விட்டேன். මම කුරුසිපත් වුණා. இனி நான் அல்ல. ඉතින් මම නොවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. அறிந்து கொள்ளுங்கள். ඔබ දැනගන්න. இனி நான் அல்ல, இனி கிறிஸ்துவுக்காகவே. ඉතින් මම නොවේ. ඉතිරි කාලේ ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන්. எனக்கெண்டா தெரிஞ்சில்ல, அநேக பேர் பொய்யத்தான் சொல்றீங்க. ඔය බොරුව තමයි කියවන්නේ. இனி நான் அல்லன்னு சொல்றது பொய். ඉතින් මම නෙවෙයි කියන එක බොරු. அந்த அந்த தகுதியான வசனத்துக்கு அமைய கர்த்தரை மாற்ற வேண்டும். ඒ සුදුසු වචනේ ඇටියට අපව උන්වහන්සේ වෙනස් කරන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இனி நான் அல்ல. ඉතින් මම නොවේ. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டு ක්‍රිස්තුස් වහන්සේ සමග කුරුසිපත් වුණා. இனி நான் அல்ல. ඉතින් මම නොවේ. இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ எனில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். இனி நான் அவருக்காகத்தான் பிழைத்திருக்கிறேன். ඉතින් උන්වහන්සේ වෙනුවෙන් තමයි මම ජීවත් වන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். இனி நான் அல்ல, அவருக்காகத்தான் நான் ඉතින් பிழைத்திருக்கிறேன். මම නොවේ. උන්වහන්සේ වෙනුවෙන් තමයි මම ජීවත් වන්නේ. ஆமென். ආමේன். அவருக்காகத்தான் நான் உயிர் வாழ்கிறேன். උන්වහන්සේ වෙනුවෙන් තමයි මම ජීවත් වන්නේ. சொல்லுங்க ஆமென். ආමේன். அவருக்காகத்தான், උන්වහන්සේට පමණයි. அவருடைய காரியமாத்தான். උන්වහන්සේගේ දේවල් වෙනුවෙන් පමණයි. நன்மை நடந்தோ இல்லையோ, යාපත සිද්ධ වුණත් නැතත්, வெற்றி வந்ததோ இல்லையோ, ජය එනවද නැති වුණත්, அதிசயம் காணப்படுதோ இல்லையோ, විශ්මිත ආශ්චර්යමත් දේවල් දකින්නවද නැති இனி වුණත්, நான் அல்ல. ඉතින් මම නොවේ. இப்படிப்பட்ட வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவனைத்தான் கடவுள் தேடுகிறார். මේ වගේ ජයග්‍රහණය ජය තියනව කිතුරු කෙනෙක් තමයි දෙවියන් වහන්සේ සොයන්නේ. ஆமென். ஆமென். அதுல நீ ஒருத்த நான் ஒருத்தனா இருக்க வேண்டும். ඔබත් මමත් කෙනෙක් වෙන්නට ඕනේ ඒකේ. ஆமென். ආමේන්. அதுல நீ ஒருத்தனாக நான் ஒருத்தனா இருக்க வேண்டும். ඔබත් කෙනෙක් හැටියට මමත් කෙනෙක් හැටියට ඒ තුල ඉන්නට ඕනේ. இது அநேகமா நாங்க பொய்யத்தான் சொல்றோம். බොහෝ විට අපි බොරු තමයි කියන්නේ. இனி நான் அல்ல என்று சொல்றது பொய். ඉතින් මම නොවේ කියන එක බොරු. ஆனா எங்களுடைய நாளாந்த வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையை பார்த்தா இனி நான் அல்ல என்று இல்லை. අපේ දවසේ ජීවිතේ පෞල් ජීවිතය ඒ දවස පුරා ජීවිතේ බැලුවොත් ඉතින් මං කියන වචනේ නොවේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இனி நான் அல்ல என்று இல்லை. ඉතින් මම කියන දේ නෑ. அது சும்மா சாதாரணமாக நாங்க அந்த உணர்ந்து கொள்ளாமல் வாழுகிறோம். ඒක අපි දැනගන්න නැතුව උනන්දු ඒ තුල දැනගන්න නැතුව අපි ජීවත් அதை වෙනවා. குறித்து சிந்தனை இல்லாமல் ඒ வாழ்கிறோம். ගැන කිසිම කල්පනාවක් නැතුව ජීවත් වෙනවා. மழை பெய்யுதா எல்லாருக்கும் மழை பெய்யும் தான். වැස්ස වැස්සොත් හැමෝටම වැස්ස වයින්නවා තමයි. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். மழை பெய்யுதா எல்லாரும் அதுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும். වැස්ස වැස්සොත් හැමෝම ඒකට මූණ දෙන්නට තමයි ඕනේ. வெயில் அடித்தா அதுக்கு முகம் கொடுக்கத்தான் வேணும். අවුව වැට්ටොත් ඒකටත් අපි මූණ දෙන්නට තමයි ඕනේ. நேற்று இலங்கை தேசத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை, ඊයේ ලංකාදේශයේ දීපු අවවාදයක් 16 மாவட்டங்கள்ல அதிக கூடிய மழையும் காற்றும் வீசும் அபாய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. දිස්ත්‍රික්ක 16 දිස්ත්‍රික්ක 16ක ඉතා වැයි කියලා තිබෙන කාලගුණ දෙපාර්තමේන්තුවේ. ஆமென். ආමේන්. எனக்கு சொல்ல வேணாம், அங்க சொல்ல. 16 மாவட்டங்கள்ல அதிக காற்று அதிக மழை உண்டு என்று ஒரு அபாய எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார். දිස්ත්‍රික්ක 16ක ඉතා තද සුළං වැයි වැසි කියලා ඒගොල්ලෝ ප්‍රවෘත්තියක් දී තිබෙනවා. ஆமென். சொல்லுங்க ஆமென். ආමේන්. கொழும்புலையும் நேற்று நல்ல காற்று, காலை சிறு மழை, இது ரத்தனபுர பகுதியெல்லாம் அதிக எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார். කොළඹ ප්‍රදේශයේ උදෑසන වැස්සි ඒ වගේම තද සුළං රත්නපුර ප්‍රදේශයේත් ඒ වගේ තමයි. கவனியுங்க, ඔබ දැනගන්න இனி நான் அல்ல என்று நாங்கள் வாழ வேண்டும். ඉතින් මම නොවේ කියන විදිහට අපි ජීවත් වෙන්න ඕනේ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். இனி நான் அல்ல, ඉතින් මම නොවේ. இனி நான் அல்ல. ඉතින් මම නොවේ. மொழிபெயர்க்கிற ஒருவர் පරිවර්තනය කරන එක්කෙනෙක් எப்பவும் இந்த காதால கேட்டு இந்த காதால விட்டுறோம். මේ කණෙන් අසලා මේ කණෙන් අතාරින්නට இந்த ඕනේ. காதால கேட்டு இங்க வந்துச்சேன்டா இப்படியே நின்றும். මේ කණෙන් අසලා මේ ස්ථානයට ආවොත් ඒ ස්ථානයේ එක රැඳෙවි. எல்லாம் குழம்பிடும். හැමදේම කැළඹෙයි. சொல்ல கவனியுங்க, இந்த காதால கேட்டு இதுல விட்டுடணும். මේ කණෙන් අසලා මේ කණෙන් අතාරින්නට வீட்டுல ඕනේ. போய்த்தா இந்த காதால கேட்டது இங்க போடணும்.
ගෙදරට ගිහින් තමයි කණෙන් අසපු දේ ඇතුළට දාන්නට ඕනේ. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமே. ஆமென். உள்ள எல்லாமே வச்சுக்கொண்டு இங்க இருந்து வச்சுக்கொண்டு வந்தா ஒண்ணும் செய்யலாது. තියෙන හැමදේම මේ අල්ලගෙන આવොත් කරන්න බෑ කිසිම දෙයක්. கிசிமதே கரண்ட் பே. කිසිම දෙයක් කරන්න බෑ. இப்படித்தான் நீங்க இருக்கிறீங்க. මේව තමයි ඔබ ඉන්නේ. கவனிங்க. ඔබ ඇවුම්කම් இன்றைக்கு දෙන්න. இருக்கிற கிறிஸ்தவ தலைவனும் அப்படித்தான், ஊழியனும் அப்படித்தான், சபை மக்களும் அப்படித்தான். හිතුණු නායකයත් ඒ වගේ තමයි, සේවකයත් ඒ වගේ තමයි, සෙනගත් ඒ වගේ තමයි. இங்க உள்ள எல்லாம் வச்சுக்கிட்டு தான் மாறுது. මේ හැම දෙයක්ම තබාගෙන තමයි ஆனா ඉන්නේ. இங்க வந்து பாரது இனி நான் அல்ல இனி நீரே என்று தான் பாடுறது. මේ ඇවිලා ගායනා කරන මම නොවේ ඔබ පමණයි කියලා. ஆண்டவர் ஒவ்வொரு நாளை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு மணித்தியாலத்தை கொடுத்திருக்கிறார், ஒவ்வொரு நிமிஷத்தை கொடுத்திருக்கிறார். இனியாவது இனி நான் அல்ல என்று வாழுவோம். දෙවියන් වහන්සේ දවසක් දී තිබෙනවා, පැය ගානක් දීලා තිබෙනවා. මන් නොවේ මම ඔබ කියලා ජීවත් වෙමු කියන එක. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. என்னுடைய பிரசங்க தலைப்பு தான் வெற்றியுள்ள வாழ்க்கை. දේශනාවේ මාතෘකාව ජයලද්දා වූ ජීවිතයක්. நாங்கள் பாவத்தின் மேலும் கவனியுங்கள், பாவத்தின் மேலும் சுயத்தின் மேலும் வெற்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். අපි පාපේ කරත් අපේ සුවේ කැමැත්තේ කරත් අපි ජයග්‍රහණය ලැබපු කෙනෙක් ඇටියට ඉන්නවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. நாங்கள் பாவத்தின் மேலும் சுயத்தின் மேலும் வெற்றி உள்ளவர்கள். අපේ පාපේ තුලත් ඒ වගේම අපේ සුවේ කැමැත්ත තුලත් අපි ජයගත්තු අය. என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள். අපේ ගොඩක් මගේ යාළුවෝ ඉන්නවා. என்னுடைய நண்பர்கள் පාලකතුමාගේ යාළුවෝ. ஒரு கடைக்கு போயிட்டோம்டா එක කඩේකට ගියොත් என்ன சாப்பிடுவாங்க, எவ்வளவு சாப்பிடுவாங்கன்னு எனக்கு தெரியும். උතරම් කනවද මොනවද කන්නේ කියන එක පාලකතුමා சில දන්නවා. நேரம் கடைக்கு போனா 6000 ரூபாய் 7000 ரூபாய் தேவை. කඩේකට ගියොත් මුදල් අය 1000ක් යනවා. என்ன அவ்வளவும் எடுப்பாங்க, அவ்வளவு சாப்பிடுவாங்க. හැම දෙයක්ම ගන්නවා, හැම දෙයක්ම කනවා. பிழை இல்லை. ඒක වැරදි නොවේ. ஆனா ஒரு முக்கியமான இடங்களுக்கு போனா அவங்கள மாதிரி சாப்பிடாதவங்க இந்த உலகத்திலே கிடையாது. මේ වැදගත් ස්ථානයකට ගියොත් එයාලා කන්නේ නැහැ. එයාලා වගේ කන්නේ නැති අය මේ ලෝකෙත් නැහැ. தேடி கண்டுபிடிக்காது. ඔයාලා සොයලා එයාලව අල්ල ගන්නට பெரிய බෑ. இந்த கப் டீ வேணும். ලොකු ටී කප් එකක් ඕනේ. அங்க போனா இவ்வளவு காணும் எங்குவாங்க. ඒ එක ස්ථානයකට මේ දේ ඇති කියලා කියනවා. அங்க போனா எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போனா තව එක ස්ථානයකට ගියොත් வீட்டுல இந்த பெரிய பிளேட் வேணும், ගෙදර ප්ලේට් ලොකු ප්ලේට් එකක් கடையில ඕනේ. நிறைய வேணும். කඩේ ලොකුවට ඕනේ. ஆனா அங்க போனா ඒ ස්ථානයට ගියොත් ஒரு 2 கரண்டியால இப்படி போடுவாங்க. ඇඳි දෙකක් පමණක් දානවා. நான் ஏன் இதை சொல்றேன்டா, මං ඇයි මේ දේ இப்படியே කියන්නේ? நான் எங்களை மறைச்சி எங்கட பலவீனம் பெருகிட்டு මේම අපව සංගවලා අපේ බැලීනකම වැඩි වුණා. அப்பே துர்வலத்தாவ வெடியுனா. අපේ දුර්වලතාවය වැඩි වුණා. அப்ப எங்களுக்கு இனி நான் அல்லன்னு சொல்ல இயலாது. ඉතින් මම නොවේ කියලා අපිට කියන්නට சொல்லுங்க බෑ. ஆமென். ආමේන්. நான் என்ன தெரியுமா செய்வேன், මම මොනවද දන්නවද කරන්නේ? அப்படியா நேரம் எந்த டீயே அவங்களுக்கு ஊத்துவேன். ඒ පාලකතුමාගේ තේත් එයාලට වක් ஏ කරනවා. அவங்க போய் එයාලා බොරු. எந்த நான் எனக்கு வேணும்னு கேட்டு அவங்களுக்கு போட்டு கொடுப்பேன். මට ඕනේ කියලා මම එයාලට දාලා දෙනවා. கவனியுங்க, ඔබ සවන් දෙන්න. இனி நான் அல்ல என்ற வார்த்தை මම නොවේ කියන වචනය பாவத்தின் மேலும் சுயத்தின் மேலும் நாங்கள் வெற்றி அடைந்திருக்கிறோம். ඒ පාපේ කියන අපේ සුවේ කැමැත්ත කෙරෙත් අපි ඒකෙන් ජය ලබලා තියෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේන්. காலம் பொல்லாதது. කාලය නපුරුයි. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? අපේ ජීවිතේ කොහොමද நாங்கள் තිබෙන්නේ? வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்தவர்களாக வாழுகிறோமா? අපි ජය ලද්දාව හිතුනුවෙක් ඇටියට අපි ජීවත් වෙනවාද? சொல்லுங்க ஆமென். ආමේන්. அநேக சூழ்நிலைகள், அநேக சம்பவங்கள், நடந்த காரியங்கள் இதெல்லாம் எங்களை மறக்க பண்ணி விட்டது. ඕ වාතාවරණය නැත්තම් සිද්ධ වුණා වූ දේවල් මේ දේ අමතක කරන්නට සැලසුවා. அதை நாங்க நினைக்கிறதே இல்லை. ඒක අපි සිහිපත් කරන්නෙම නැහැ. நான் சுயத்துக்கும் பாவத்துக்கும் மறித்தேன் என்று நாங்கள் எண்ணுகிறது இல்லை. සුවේ කැමැත්තට පාපේවත් මම මරුණයි කියන එක හිතන්නේ නැහැ. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේන්. காலம் பொல்லாததா இருக்கிறது. කාලය නපුරුයි. காலம் கொடியதா இருக்கிறது. කාලය නපුරුයි. ஆண்டவருடைய வருகை வெகு சீக்கிரமா දෙවියන් இருக்கிறது. වහන්සේගේ ඊම ඉතා ඉක්මනයි. அருமையான தேவ பிள்ளை,
பிள்ளைகளே, යහපත් දේව දරුවනි நாங்கள் வெற்றி உள்ள கிறிஸ்தவ வாழ்க்கையை தேவ கிருபையினால் பெற்றிருக்கிறோம். ජයග්‍රහණයේ කිතුණු ජීවිතය දෙවියන් වහන්සේ කරුණාවෙන් අපි ලබා තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். எங்கட முகமூடி எல்லாம் கிழிப்போம். අපගේ වෙස් මූණු අපි ඉරා ගනිමු. இருதயத்தில் உள்ள முகமூடிகளை கிழிப்போம். හදවතේ තියෙන වෙස් මූණු අපි ඉරා ගනිමු. ரியல் கிறிஸ்துவுக்காக மரித்தவர்களாக இருப்போம். ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් මැරුණු කෙනෙක් ඇටියට ඉඳිමු. ஆமென். ஆமென். சொல்லுங்க ஆமென். ஆமென். காலம் கொள்ளாததா இருக்கும். කාලය නපුරුයි. பவுல் சொல்றான், இனி நான் அல்ல, கிறிஸ்துவுக்காகவே நான் வாழ்கிறேன். පෞල්තුමා කියනවා මන් නොවේ ක්‍රිස්තුස් වහන්සේ වෙනුවෙන් තමයි මං ජීවත් அது වෙන්නේ. மாத்திரமல்ல, ரோமர் 8:37 வாசியுங்கள். රෝම 8:37 කියවන්න. ரோமர் 8:37. රෝම පොතේ 8:37 இவைகள் எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராயிலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோமே. எங்களுக்கு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இருக்கிறது. අපිට ජය තියනා වූ ජීවිතයක් තිබෙනවා. கேளுங்க, இவை எல்லாவற்றிலும் மேலாக මේ හැම දෙයකම වඩා எங்களிலே அன்பு கூறுகிறவராலே අප තුල ප්‍රේම කරන්නා වූ කෙනා நாங்க තිබෙනවා. முற்றிலும் ஜெயம் உள்ள மக்களாக අපි இருக்கிறோம். සම්පූර්ණ ජය ලද්දා වූ මනුස්සයන්. ஆமென். ஆமென். இவை எல்லாவற்றிலும் என்று சொல்ற மேல வார்த்தையில பாருங்க. ඒකේ උඩ කොටස බලන්න. 35ல பாருங்க. ரோமர். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம். கவனியுங்கள், உமது நிமித்தம் எந்த நேரமும் வேதனையை சந்திக்கிறோம். ඔබ වෙනුවෙන් හැම මොහොතෙම වේදනාව අපි දරනවා. அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம். கேளுங்கள், எந்த நேரம் மற்றவங்க எங்களை குட்டுறான். අන්න අය අපට තොකු වනිනවා. ஏ ඇයි ඒ? எங்களை இழிவா என்றான், අපව සුළු කොට සලකනවා. எங்களை காயப்படுத்துகிறான், අපව තුවාලයටපත් எங்களை කරනවා. வேதனைப்படுத்துகிறான். අපව වේදනාවට ලක්වනවා. பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் அவனுடைய வாழ்க்கையில நடந்ததை அவன் சொல்லுகிறான். සුද්ධ වූ පවුල් තමාගේ ජීවිතයේ සිද්ධ වූ දේ කියනවා. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ආමේன். ஒரு ஊழியக்காரன் சொல்லுகிறான், எந்நேரமும் நாங்க கொல்லப்படுகிறோம், සේවකයෙක් කියන හැම විටම අපි පාර දෙනු ලබනවා. எந்நேரம் எங்களை குட்டுறாங்க, හැමදේම අපිට ඩොකු අනිනවා. எந்நேரமும் நாங்க හැම காயப்படுகிறோம். වෙලාවෙම අපි තුවාලයට ලක් වෙනවා. நீங்களே காயத்தை தேடிக்கொண்டா வெரி sorry. ඔබම තුවාල හොයාගත්තොත් අපිට සමා වෙන්න. தேவன் உங்களை இப்படி சொல்றதுக்கு அனுமதித்தால் ஆண்டவருடைய அன்பு உங்களை நடத்துகிறது. මේම වාතාවරණයට උන්වහන්සේ අනුමත කරොත් උන්වහන්සේගේ ප්‍රේමය ඔබට මඟ පෙන්වනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ආමේன். 8வது வார்த்தை சொல்லுங்க, 36வது வார்த்தை சொல்லுகிறது, 6 වෙනි පදයේ කියවෙනවා ஆண்டவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් අපව කවුද වෙන් කරන්නේ? பாவத்துக்கு மரித்து விட்டோம், අපි පාපයට මැරුණා. சுயத்துக்கு மரித்து விட்டோம், අපේ සුවේ කැමැත්තට මැරුණා. கிறிஸ்துடைய அன்புக்காக வெற்றியுள்ள வாழ்க்கையை நமக்கு தேவன் கொடுத்தார். ක්‍රිස්තුස් වහන්සේගේ ප්‍රේමය තුලින් ජයග්‍රහණ වූ ජීවිතය අපට දුන්නා. சிங்களத்துல சொல்லுங்க, உபத்திரவமோ සිංහලෙන් කිය- ප්‍රේමයෙන් අප වෙන් කරන්නේ කවුද? විපතවත්, සිත් වේදනාවත්, පීඩාවත්, ප්‍රතික්ෂේපයත්, ඉස්කස්කමවත්, උපද්‍රවයවත්, කටුවත් අප වෙන් කරන්නේ பாருங்க, இருந்தாலும் இல்லாவிட்டாலும் තිබුණත් නැති වුණත් இருக்கிறதோடு கூட தேவனுக்காக நாங்கள் வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்வோம். තියෙන දේෙන් දෙවියන් වහන්සේ තුල ජයග්‍රහණී ජීවිතයක් අපි ගත කරමු. சொல்லுங்க ஆமென். ආමේන්. ஆமென். ஆமென். இருக்கிறதோடு கூட තියෙන දේ තුලින් உபத்திரவமோ, අපිට පීඩාව වුණා. வியாகுலமோ, අපිට දුක් පීඩාව වුණා. துன்பமோ, දුක වුණා. பசியோ, බඩගිනි වුණා. நிர்வாணமோ, නිර්වස්තර වුණා. இருக்கிற ஒருவருடையா இருந்தாலும் තියෙන්නේ එක ඇඳුමක් වුණා. ஆண்டவரை எங்களை பிரிக்காது. දෙවියන් වහන්සේවත් මාවත් වෙන් කරන්නේ නැහැ. ஆமென். ආමේன். ஆமென். ஆமென். அவன் என்ன சொல்லுகிறான்? එයා මොනවද කියන්නේ? நான் எண்ணி அறிஞ்சிருக்கிறேன். මං දැන සිටිනවා. எதை அறிஞ்சிருக்கிறேன்? මොනවද මං දැන සිටින්නේ? என்னுடைய வாழ்க்கையில தேவன் எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுத்து இருக்கிறார். දෙවියන් වහන්සේ ජයග්‍රහණී ජීවිතයක් මට දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். இருக்கிறதோடு கூட
தேவனோடு வாழுவோம். තියෙන දේ තුලින් උන්වහන්සේත් එක්ක ජීවත් වෙමු. இருக்கிறதோடு கூட வெற்றியுள்ள வாழ்க்கையை තියෙන வாழுவோம். දේ තුලින් ජයග්‍රහණයේ ජීවිතයක් ජීවත් වෙමු. கர்த்தர் எங்களுக்கு நல்லவராய் ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ අපට යාපත් சொல்லுங்க ஆமென். ආමේන්. கர்த்தர் எங்களுக்கு வல்லவராய் ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ අපට බලවත් ය. கர்த்தர் எங்களுக்கு மாறாதவராய் ස්වාමීන් இருக்கிறார். වහන්සේ අපට වෙනස් වන්නේ නැහැ. இந்த கிறிஸ்தவ இந்த ஓட்டத்திலே කිතුණු මේ ජීවිතයේදී வீட்டுல போய் ஆராய்ந்து அறிந்து உணர்ந்து மனம் திரும்புங்க. ඔබ ගෙදරකින් සොයා බලලා ඔබ විමසලා ඔබ පසුතැවිලි தேவன் වන්න. எங்களுக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை දෙවියන් கொடுத்திருக்கிறார். වහන්සේ ජයග්‍රහණයේ ජීවිතයක් අපට දී තිබෙනවා. ஆமென். ආමේන්. சொல்லுங்க ஆமென். ஆமென். ஒரு ஊழியன் சொல்லுகிறான், நான் குட்டப்படுகிறேன். එක දේව සේවකයෙක් කියනවා මං තොපු කනවා. பரிசுத்த பவுல் சொல்ற, நான் குட்டப்படுகிறேன், සුදු පෞතුමා කියනවා මං තොපු කනවා. நான் உபத்திரவப்படுகிறேன், මං පීඩාවට ලක් நான் වෙනවා. வேதனை මං அடைகிறேன், වේදනාවට ලක් වෙනවා. காயப்படுகிறேன். මං තුවාලයටපත් වෙනවා. ஆனால் என்னையும் தேவனை எதுவும் பிரிக்காது. නමුත් දෙවියන් වහන්සේවත් මාවත් කිසිම දෙයක් වෙන් කරන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. சபையே நீ வெற்றியுள்ள வாழ்க்கையை பெற்றிருக்கிறாய். සභාව ඔබ ජයග්‍රහණයේ ජීවිතයක් ලබා තිබෙන්නේ. 38வது வசனம் சொல்லுகிறது, 38 වෙනි පදයේ කියවෙනවා. மரணமானாலும் මරණය වුණත් ஜீவனானாலும் ජීවනය වුණත් தேவ தூதர்களானாலும் දේව දූතයන් වුණත් அதிகாரங்களானாலும் ආධිපත්‍ය වුණත් வல்லமைகளானாலும் ඒ බලය වුණත් இனி நடக்க போற காரியங்களா இருந்தாலும் සිද්ධ වෙන්නා වූ යන දේවල් වුණත් நடந்த காரியங்களா සිද්ධ இருந்தாலும் වුණා වූ දේවල් වුණත් உயர்வோ தாழ்வோ උසස් වීම හෝ යටවීම தேவன் எனக்கு வெற்றியுள்ள வாழ்க்கையை දෙවියන් கொடுத்திருக்கிறார். වහන්සේ ජයග්‍රහණයේ ජීවිතයක් දී තිබෙනවා. ஆண்டவருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்காது. දෙවියන් වහන්සේගේ ප්‍රේමයෙන් කිසිම දෙයක් මාව වෙන් කරන්නේ නැහැ. கையில் சொல்லுங்க ஆமென். ආමේන්. දැන් ඔසවලා ஆமென். ආමේன். ஆமென். ආමේன். இந்த ஆமென் என்று சொன்ன இந்த நாவு வாழ்க்கையில நாங்க நடந்து காட்டுவோம். ආමේන් කියපු මේ දියු මේ ජීවිතය අපි ඒ දේ ගමන් කරමින් පෙන්වමු. மனுஷனை திருப்தி படுறதை நிப்பாட்டுவோம். මනුස්සයව තෘප්තියට පත් කරන එක අපි නතර කරමු. ஆடம்பரத்துக்கு விதைத்த நம்மை மனம் திரும்பி தேவ திட்டத்துக்கு வரும். ආඩම්බර ජීවිතේට අපි වපුරපු දේවල් වලින් පසුතැවිලි වෙමු. கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்போம். ස්වාමින් වහන්සේ වෙනුවෙන් අපි යමු. அதுதான் பரிசுத்த பவுல் பரிசுத்த பேதுரு இப்படி சொல்லி இருக்கிறார். සුදු පෞල්තුමා පේදරස් මේම කියා තිබෙනවා. என்னையும் எங்களை தேவனை எதுவும் பிரிக்காது. අපවත් දෙවියන් වහන්සේවත් කිසිම දෙයක් වෙන් කරන්නේ නැහැ. ஆமென். ආමේන්. இந்த உலகத்துல நாங்கள் வேதனைகளை அனுபவிக்கிறோம். මේ ලෝකේ අපි වේදනාව දරා ගන්නවා. தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது அவைகள் ஒன்று எங்களை දෙවියන් செய்யும். වහන්සේගේ රාජ්‍යයට යන විට කිසිම දෙයක් ඒවා ඉන්නේ නැහැ. ஆமென். ஆமென். எங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும், අපව ආශිර්වාද කරත් නැතත් எங்களின் ஜெபங்கள் கேட்கப்பட்டாலும் අපේ கேட்கப்படாவிட்டாலும், යාඥාව ඇසුවත් නැතත් நாங்கள் நெருக்கப்பட்டாலும் நொறுக்கப்பட்டாலும், අපි කුඩා කරුණු ලැබුවත් கர்த்தருக்குள்ளாக கர்த்தரை விசுவாசத்திலே இன்னும் நாங்கள் அந்த வெற்றி வாழ்க்கையை வாழ்வோம். ස්වාමීන් වහන්සේ විශ්වාස කරලා මේ විශ්වාසය තුල ජයග්‍රහණී ජීවිතයක් ජීවත් වෙමු. ஆமென். ஆமென். உலகத்திலே உள்ள பிசாசை விட எங்களோடு இருக்கிற தேவன் பெரியவர். ලෝකේ ඉන්න යක්ෂයාට වඩා අප තුල ඉන්න තරම් වහන්සේ බලවත්. கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். ස්වාමීන් වහන්සේ අපව ආශිර්වාද எழுந்திருப்போமா? අපි නැගිට සිටිමු. ஹalleluya.